அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18, 19, 20 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளையன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்துக்கு முன்பு அவர் அந்த கடைசி வாரத்தில் ஒவ்வொரு நாளும் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போவதும் மாலையில் எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு திரும்பி வருவதுமாக இருந்தார். அப்படி ஒரு நாள் காலையில் புறப்பட்டு போகும் பொழுது அது ஒரு புதன்கிழமை. அப்படி போகிற வழியிலே அவருக்கு பசி உண்டாயிற்று. தூரத்தில் வழி அருகே ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த அத்தி மரத்தில் இலைகள் பசுமையாக இருக்கிறதை கண்டு ஏதாகிலும் அகப்படுமோ என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த அத்தி மரத்தின் அருகே போய் பார்த்தால் அங்கே இலைகளை தவிர வேறொன்றுமில்லை, அந்த அத்தி மரத்தில் கனி ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் கண்டு, இனி உன்னிடத்தில் ஒருவனும் ஒரு காலம் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்று சொல்ல, அந்த அத்தி மரமானது அடுத்த நாளே அது பட்டு போயிருக்க சீஷர்கள் கண்டார்கள். இப்படி ஒரு அற்புதத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கிறோம். இந்த அத்தி மரத்தை தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு இலை பசுமையாக இருக்கிறது, கனி இருக்குமோ என்று பார்க்கிற அளவுக்கு அது செழிப்பாக காணப்பட்டது. ஆனால் அருகே போய் பார்க்கும் பொழுது கனி ஒன்றும் காணவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களிடத்துல மதம் இருந்தது, பண்டிகை இருந்தது, சடங்காச்சாரங்கள் இருந்தது, ஆசாரிகள் இருந்தார்கள். அத்தனை இருந்தும் ஆண்டவர் பிரியப்படுகிற வாழ்க்கை அங்கல்ல. மாய்மாலமாய் வாழ்ந்தார்கள், கனியற்ற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று ஆண்டவர்களை எச்சரித்து சொன்ன ஒரு செய்தி தான் இந்த பட்டுப்போன அத்திமரத்தை குறித்த செய்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவோ படிக்கலாம், பணம் வைத்திருக்கலாம், செல்வாக்கு பெற்றிருக்கலாம், பல காரியங்களை